சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, சீக்கிரம் வாமா. மா, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, தண்ணி தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. சின்ன பொண்ணு, ஏய், தாகமா இருக்குடி, வாடி சீக்கிரம். சின்ன பொண்ணு, எத்த எத்த எங்க இருக்கியா? சின்ன பொண்ணு, இங்கதான் இருக்கேன். இந்த கதவுக்குள்ள இருக்கேன் பாரு, என்னைய தர. சின்ன பொண்ணு, கதவை திறந்து விடு. எத்த உள்ள என்ன பண்றியா? சின்ன பொண்ணு, கதவை திறந்து விடுடி. எத்த எத்த எதுக்கு இங்க போனாங்க? ஐயோ, என்ன இந்த கதவு வெளி தப்பா போட்டிருக்கு? சின்ன பொண்ணு, கதவு வெளி தப்பா போட்டிருக்கா? பூட்டை உடடி, பூட்டை உடைச்சிரு எப்படியாவது. சாவி எங்கன்னு தெரியல, காணாம போயிடுச்சு. பூட்டை உடைச்சு கதவை திறடி. கதவை திறந்து அத்தையை வெளியே விடுமா. அத்தைக்கு உள்ள உடம்பெல்லாம் பத்தி எரியுது. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, கதவை திறடி. அத்தைக்கு உடம்பெல்லாம் பத்துடி, கதவை திறடி. சின்ன பொண்ணு, கதவை திறடி. இத அழாதிய. இந்த இருங்க இருங்க, நான் திறக்கிறேன், இருங்க. கதவை திறக்கவே முடியலையே. அத்தை வேற பாவம், உள்ள யார் அத்தைய வச்சு பூட்டிருப்பா? கதவை திறமா, கதவை திற. எத்த கொஞ்ச நேரம் எப்படியாவது இந்த கதவை திறந்து உங்களை நான் வெளியே எடுக்காம விட மாட்டேன். நீங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் எப்படி சும்மா விடுவேன்? இருங்க இருங்க, 2 நிமிஷம் வர வர வர. இந்த காக்காசும் அபு காக்காசும் திறந்துடு சீசே. என்ன எப்படி மந்திரம் பட்டாலும் கதவை திறக்க மாட்டேங்குது? என்ன இது மாயஜல கதவால இருக்கு? ஐயோ, இந்த சின்ன பொண்ணு கைய வச்சா அது நடக்காம இருக்குமா? புது வீடா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு என் வலுவை கொண்டு இந்த கதவை உடைச்சு தள்ளி என் அத்தைய வெளியே எடுக்காம விட மாட்டேன். ரெடி, 1 2 3. சின்ன பொண்ணு, ரெடி பண்ற? வா 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 வா, வந்துட்டியா? இங்க பாரு, உங்க அம்மா உள்ள யாரோ வச்சு போட்டுட்டாங்க. உன் தங்கச்சி வெளியே தான் இருக்கும். பாவம் நெட்டப்பா, அவங்க நைட்டு தூங்கும்போது கொரட்டை விடுறாங்கன்னு இந்த ரூமுக்குள்ள உன் தங்கச்சி உன் அம்மாவை வட்டி வெளியில போட்டுருச்சு. பூட்டு திறக்கவே முடியல நெட்டப்பா. எப்படியாவது திறந்து உன் அம்மாவை காப்பாத்து வா நெட்டப்பா. என் மாமியார் பாவம் ரொம்ப அழுது புலம்புனாங்க இவ்வளவு நேரம். ஏன் அம்மாவை உள்ள வச்சு போட்டுட்டாங்களா? முன்னாடி உளறு, உன்னை யாரு நீங்க வர சொன்னது? உங்க அம்மா தான் என்னைய வா வான்னு கூப்பிட்டாங்க. ஏன் அம்மா உன்னைய கூப்பிட்டாங்களா? என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? எனக்குதான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. அத்தை உள்ள இருந்து கஷ்டப்படுறாங்க, வெளியே நின்னுக்கிட்டு என்ன உனக்கு வெட்டி வச்சு கதை வந்து உடவா? ஐயோ, நிம்மதியா தூங்க விட மாட்டேங்குது நேரத்துக்கு. அது அம்மா சத்த கேக்குதா? கேளு, நல்ல கேளு. எத்த கூப்பிடுங்க, உங்க மையனை கூப்பிடுங்க. எத்த, ஏய், என்னடா வேணும் உனக்கு? என்னடா ராவடி பண்ணிக்கிட்டு நிக்கிற நேரம்? அது வந்து உடைக்க சொல்லுங்க. எத்த பாரு நெட்டப்பா, உங்க அம்மா குரல் நல்லா கேக்குதா உனக்கு? கதவை உடைக்கணுமா? அடியே, இந்த கதவு கிட்ட நின்னுக்கிட்டு நீ என்னடி பண்ற? எத்த, நீங்க தானே என்னைய கதவை உடைச்சு உள்ள இருக்கிற என்னைய காப்பாத்துன்னு சொன்னீங்க. இப்ப உங்க மயம் குரல கேட்டது உள்ள இருந்துகிட்டு இங்க என்ன பண்றேன்னு எனக்கு எதிர்பாரா பேசுறியா? இதுக்குள்ளார யார் இருக்கா? என்ன ஆச்சு இவளுக்கு? ஏய், சின்ன பொண்ணே. அம்மா, என்னவோ தெரியல, இவளுக்கு எதை கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரூம் பக்கம் யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி தானே இந்த வீட்டை விக்கிறவன் நம்ம கிட்ட வித்தா. வீட்டுக்கு வந்த முத நாளே இப்படியா? சின்ன பொண்ணு, உன்னை யாரு நீங்க வர சொன்னது? உங்க அம்மா தான், உங்க அம்மா தான், உங்க அம்மா தான். என்னடி அம்மா நொம்மா எனக்கிட்ட ஏன் மேல பழிய தூக்கி போடுற? ஐயோ அம்மா, என்ன இவ்வளவு நேரம் கதவுக்கு பின்னாடி இருந்து கத்துனீங்க? இப்ப என் கால் கவட்டுக்கு கீழே தெரியுறீங்க. என்ன திறந்து நல்லா பாரு, உன் கண்ணுக்கு முன்னாடி தான் நான் நிக்கிறேன். எப்படி இது? எப்படி என்னால நம்ப முடியலையே. எப்படி வெளியே வந்தீங்க? என்ன இது அதிசயமா இருக்கு? இவ்வளவு நேரம் உள்ள இருந்துகிட்டு சின்ன பொண்ணு என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு கதறீங்க. எப்படி இப்ப வெளியே வந்தீங்க? என்னத்த நேரத்துல விளையாட்டு கேக்குதா உங்களுக்கு? இந்நேரத்துக்கு எல்லாரையும் சத்தம் போட்டு எழுப்பி மனசால தூக்கத்துக்கு எடுத்து விட்டு நீ குறை சொல்றியா? பைத்தியக்காரி பைத்தியக்காரி. டேய், உன் பொண்டாட்டிக்கு என்னவோ ஆயிடுச்சு. கியான சிரிக்கி மாதிரி ஏதாவது புலம்பிக்கிட்டு நிக்கிறா. கொஞ்சம் பார்த்து பயபத்திரமா வச்சுக்க. எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க தான் என்னை கூப்பிட்டீங்க. பயமுறுத்தாது என் நேரத்துக்கு என்னைய. இந்த கதவை தரன்னு நீங்க தானே சொன்னீங்க. பூட்டு போட்டிருக்க கதவை எதுக்குடி திறக்க சொல்ற? அந்த பக்கம் ரூம்ல எல்லாம் படுத்திருக்க. அப்ப கதவை திறக்க சொன்னது யாரு? ஏட்டப்பா, கதவை திறக்க சொன்னது யாரு? கதவை திறக்க சொன்னது யாரு? இங்க உமால கூப்பிடுங்க. ஒருவேளை உமாலதான் ஏதோ உங்க வாய்ஸ்ல பேசி மிமிக்ரி பண்றாளோ? ஆமாடி, அங்க குப்பரை அடிச்சு கவுந்துக்கிட்டு கொரட்டை விட்டு தூங்குறவதான் மிமிக்ரி பண்றா பாரு. அப்ப இந்த வீட்டுல வேற யாரோ இருக்காங்க. இந்த வீட்டுல வேற யாரோ இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. வீட்டுக்கு வந்த முத நாளே ஒப்பாரி வைக்கிது பாரு. வெள்ளங்கன மாதிரி தான் இனி. ஏய் நெட்டப்பா, பேசாம வாயை பத்தி உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போய் ரூமுக்குள்ள வச்சு போட்டு. இனி இவ சத்தம் கேட்டுச்சு சங்க கடிச்சு வச்சிரும் பாத்துக்க. என்ன எடுத்து கண்டிருக்கான் பாரு பொண்ணு. ஒரு உலகத்துல இல்லாத அழகிய பிடிச்சிட்டு வந்த மாதிரிதான் அதிசயமா மாசத்துக்கு ஒரு வீடு மாத்திரான். நெட்டப்பா, நான் போய் சொல்லல. என்ன நீயாவது நம்பு நெட்டப்பா. நிஜமாலுமே இந்த வீட்டுல யாரோ இருக்காங்க. நிஜமா அத்தை குரல்ல என்ன யாரோ கூப்பிட்டாங்க நெட்டப்பா. இந்த மாதிரி விளையாடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். சின்ன பொண்ணு இப்படி விளையாட்டுத்தனமா இருக்க. இப்ப பாரு, அம்மா பாவம். நெட்டப்பா, எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான். இங்க வான்னு என்னை கூப்பிட்டு இப்ப உங்க அம்மா எப்படி பேசிட்டு போறாங்க பாரு. சின்ன பொண்ணு, என்னடி நீ குழந்தை இல்லன்னு நினைச்சு நீ பைத்தியமாவே மாறிட்டியா? வந்து அமைதியா படுடி. ஏன்டி இப்படி இருக்கா? என்னது, நான் பைத்தியம் ஆயிட்டேனா? என்ன நெட்டப்பா, என்னைய பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரியா தெரியுது? நெட்டப்பா, நீ பேசுறதுலாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த வீட்டுல இருக்கையில தான் ஏதோ நான் பண்றேன்னு சொல்லி அந்த வீட்டை காலி பண்ணிட்டு குடோன் மாதிரி இருக்கிற இந்த வீட்டுக்கு என்னைய கூட்டு வந்து வச்சிருக்க.
இப்ப இந்த வீட்டுக்கு வந்த முத நாளே என்னைய பைத்தியன்னு சொல்ற? பிறவு எப்படி சொல்லுவாங்க? குட்டி கிடக்குற ரூம்குள்ள இருந்து யாரும் கூப்பிட்டாங்கன்னு சொன்னா பைத்தியன்னு சொல்லதை எப்படி சொல்லுவாங்க? நிஜமா எனக்கு குரல் சத்தம் கேட்டுச்சு. கதவை கூட தட்டினாக. உங்க அம்மா குரல்ல யாரோ அழுதாக நெட்டப்பா. அம்மா குரல் அழுதாக, ஆட்டுக்குட்டி குரல் அழுதாகன்னு எதுவும் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு கோவம் வந்துருச்சு சின்ன பொண்ணு. நான் காலையில ஆபீஸ்க்கு போகணும். வா, வீட்டுக்கு வாடகை எவ்வளவுன்னு தெரியுமில? மாசம் 10,000 வாடகை. வா, வந்து படுத்து தொலை. 10,000 வாடகைக்கு நானா உன்னைய குடி வர சொன்னேன்? ஆடம்பரமா வாழணும்னு உன் அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு நீ அந்த அழகான வீட்டை விட்டுக்கிட்டு பெரிய வீடு வேணும்னு சொல்லி பேய் பங்களா மாதிரி இருக்கிற இந்த வீட்டுக்கு கூட்டியாந்து விட்டுருக்க. இந்த வீடு பார்க்கத்தான் பெருசா இருக்க தவிர பக்கத்துக்கு பக்கம் திரும்பினா ஏதாவது கடமுட திரும்புன்னு சத்தம் கேக்குது. இந்த ரூமுக்குள்ள கூட யாரோ பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்ற, நம்ப மாட்டேங்கிற. பாரு, பெரிய பெரிய வீடுனா அப்படித்தான் இருக்க செய்யும். ரொம்ப நாள் ஆச்சுல்ல, புதுசா தானே நம்ம வந்திருக்கோம். கொஞ்ச நாளைக்கு நமக்கு பழகுற வரையும் அப்படித்தான் இருக்கும். பயப்படாது, சரியா? அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், வீடை விற்கும் பொழுது பிளாக்கர் என்ன சொன்னா, வீட்டுக்குள்ள பூட்டி இருக்கிற ரூமை என்னைக்குமே எப்பவும் திறக்காதீய, பூட்டின ரூம் பூட்டினபடியே இருந்தா போதுன்னு சொல்லிட்டு தானே வீட்டை வித்தான். என்கிட்ட சொன்னா? என்கிட்ட சொன்னானா? வா, இந்த வீட்டுல மொத்தம் 4 ரூம் இருக்கு. அதுல 2 ரூம் பூட்டி தான் கிடக்கு. ரூமுக்கு ரூம் பூட்டி போட்ட வீட்டுக்கு 10,000 வாடகை கொடுத்து எதுக்கு நீ வாங்கின? வீடு வெளியில பார்க்க அழகா இருந்துச்சு. அழகா இருந்தா கூட சேர்ந்து ஆபத்து தானே இருக்கும் உன்னைய மாதிரி. அதான் வாங்கி விட்டேன். சொன்ன இப்ப இல்லடி, நீ இவ்வளவு அழகா இருந்தும் இந்த மாதிரி ஏதாவது தனமா செஞ்சு பின்னாடி ஆபத்தை உண்டாக்கிக்கிறியா, அதை சொன்னேன். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. சரி வா, வந்து தூங்கு. காலையில நீ ஆபீஸுக்கு போகணும். இங்க வச்சுன பொண்ணு, இனி இந்த மாதிரி சத்தம் கிடைச்சுன்னா என்னை கூப்பிடுன்னா, தனியெல்லாம் இங்கே வராத. சரி கிட்டப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு நாளைக்கு. என்ன உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றது? தங்கச்சிக்கு குழந்தை பிறந்தாதான் அதுக்கப்புறம் நம்ம குழந்தைக்கு யோசிக்கணும், சரியா? வா. கிட்டப்பா, பண்றதெல்லாம் ரொம்ப அநியாயம். இந்த மாதிரி எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. தங்கச்சி நல்ல தெளிவா அவ புருஷன் சம்பாதிக்கணும்னு வெளிநாட்டுக்கு அனுப்பி குழந்தை பெத்துக்காம ஜாலியா இருக்கா. நான் எதுக்கு அந்த மாதிரி கஷ்டப்படணும்? தங்கச்சிக்கு குழந்தை பிறந்தாதான் குழந்தைன்னு சொல்லி ஏன் அப்படி என்னை விட்டு தள்ளியே இருக்க? நெட்டப்பா, சீக்கிரம் குழந்தை பிறந்தாதானே என் அப்பா அம்மா வந்து சேருவாங்க. சாம வந்து தூங்க போறியா இல்ல எங்க அம்மாவை எழுப்பவா? பாரு, என்னைய வந்து யாரும் காப்பாத்துங்களே, என்னைய வந்து யாரும் காப்பாத்துங்களே, யாராவது வாங்கல. ஏக்கா ஏக்கா, என்னடி எதுக்கு இப்படி ஓடி வர? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வரேன். ஏக்கா, இந்த 11 நம்பர் வீட்டுக்குள்ள யாரை கூட வந்துட்டாங்களா? என்ன சொல்ற? அந்த வீட்டுக்கு கூட வந்திருக்காங்களா? ஆமா ஏக்கா, குடும்பமா யாரும் வந்திருக்காங்கக்கா. ஐயோ, யாரடி அது? அந்த வீட்டை பத்தி விசாரிச்சாங்களா இல்லையா? ஐயோ, மோசமான வீடாச்சே. என்னடி தெரியல ஏக்கா. ஏக்கா, நேத்து சாயங்காலம் தான் வந்தாங்களாம். வந்தது ராத்திரி முழுக்க விடிய அவ வீட்டுல ஒரே கூத்தா. என்னடி என்னாச்சு? ஐயோ, நீ ஒரு ஆளு சத்தக்கிட்ட பக்கத்துல எதுவும் கேட்டா அதெல்லாம் காது கொடுத்து கேட்க மாட்டேன். ஏய், தலைவலி தாங்காம நேத்து 6 மணிக்கு படுத்தவே விடிய காலம் தான் எழுந்தேன். அதானே நேத்து ராத்திரி முழுக்க அந்த வீட்டுல ஒரே சத்தம். எப்படி வீட்டு வச்சுட்டு நாய் குறைச்சிக்கிட்டே கிடந்தது. என்னடி சொல்ற? ஐயோ, இம்புட்டுனால ஏதோ நல்லபடியா அந்த பக்கம் புள்ளியோட அனுப்பாத குடுத்தல் நடத்திட்டு வந்தோம். இப்ப அந்த வீட்டுக்கு குடும்பம் வந்துட்டாங்களா? ஊர் நிலைமை தெருவு நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல.